வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவலோட சிபிடி ஒன் ரிசல்ட் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட் கவலைப்படாதீங்க, அடுத்து அண்டர் கிராஜுவேட் லெவலோட ரிசல்ட் வரும், அதில் கிளியர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அப்கமிங்கில் குரூப் டி எக்ஸாம் வருது, ஃபோக்கஸ்டாக வந்து நான் லேர்ன் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவீங்க. சரி, இப்போ இந்த வீடியோ யாருக்காகனா, யார் யாரெல்லாம் என்டிபிசி சிபிடி ஒன் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே சிபிடி டூவாக தான் இருக்கும். சிபிடி டூவில் ஜிஎஸ்ல 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 50 கொஷின்ஸ் எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது? ஆல்ரெடி டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் என்ன சிபிடி ஒன் கிளியர் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணணும்னா சிபிடி டூக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஏன்னா இதுதான் ஆக்சுவலான வந்து ஒரு காம்படேட்டிவ் வந்து எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை மட்டும் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த சிபிடி டூ தான் என்னன்னா மெரிட் லிஸ்ட்டை வந்து தீர்மானிக்கக்கூடியது. இந்த வீடியோவில் என்னன்னா ஜிஎஸ்க்கு என்ன டாபிக்லாம் நான் வந்து ரிவிஷன் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர்ல எந்த டாபிக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, எதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சரி, சிபிடி டூ தான் வந்து உங்களோட எய்ம். அதுக்கப்புறம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டைப்பிங் டெஸ்ட் வந்து சில போஸ்ட்டுக்கு இருக்கும், சில டெஸ்ட்டுக்கு வந்து சிபேட் இருக்கும், இதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால இதை பற்றி வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த சிபிடி டூ தான். சிபிடி டூவில் எப்படி நான் ஸ்கோர் பண்ணுறது, ஏன்னா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்கு. இந்த 20 டேஸ் என்பது என்னன்னா உங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நல்லாவே ஒர்த்தியாக இருக்கும். ப்ளஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஃபேமிலி சரௌண்டிங் எவ்ரி திங் போன சேஞ்ச். ப்ளஸ் ரயில்வேல கொடுக்குற பெனிஃபிட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு ரயில்வே எம்ப்ளாயி. அதனால என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 20 டேஸ் வந்து எதையும் யோசிக்காதீங்க. லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிட்டு எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இந்த 20 டேஸ் இந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்றது என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனை, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன், எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இது பண்ணுங்க. ஏன்னா ரயில்வேல வந்து எக்ஸாம் வந்து நம்ம நினைச்ச மாதிரிலாம் கிடையாது. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வந்து கம்ப்ளீட் ப்ராசஸை முடிக்கிறாங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க, 1 இயருக்கு மேல இழுக்கிறாங்க. இந்த எக்ஸாம் தான் என்னன்னா சிபிடி டூவோட டேட் வந்து ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. அதனால என்ன, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் மூட்ல இருப்பீங்க, இந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே ஒரு போஸ்ட் தான் நம்மளுக்கு வேணும், அதை மட்டும் நினைச்சு என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களோடது வந்து ஸ்கோர் நல்லா வரும். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ மேக்ஸு ரீசனிங்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து தமிழே அவைலபிளா இருக்கு. என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு 50 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்க்க போறோம். இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ சிபிடி ஒன்ல என்னன்னா மொத்த வேக்கன்சில இருந்து 15 டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கூப்பிட்டுருப்பாங்க சிபிடி டூக்கு. அப்ப என்ன, யூ ஆர் சூசன் ஒன். இதுல எழுத ஸ்டூடெண்ட் தான் ரியல் காம்படிட்டரு. அப்ப என்ன பண்ணணும், ஆல்ரெடி இந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக நான் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா சிபிடி ஒன்ல எடுத்த மார்க் வெறும் ஸ்கிரீனிங் மட்டும்தான். ஜஸ்ட் வந்து என்னன்னா உள்ள போற மாதிரி இருக்கும், அது மெரிட் லிஸ்ட்ல ஆட் பண்ண மாட்டாங்க. சிபிடி டூல என்ன எடுக்கிறீங்களோ அதான் மெரிட் லிஸ்ட், எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக எல்லாமே சொல்றேன். சரி, என்ன மொத்த டைம் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் இருக்கு. ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 50, மேக்ஸ்ல 35, ரீசனிங்ல 35, மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிபிடி ஒன்னை விட சிபிடி டூல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல டீடைல் சிலபஸ் பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல நோட்டிபிகேஷன்லேயே இந்த டீடைல் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல் சிலபஸ் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். மொத்தம் 20 டாபிக்ஸ், இதுல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன்னா அப்படி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே கரண்ட் அஃபேர் வந்து சொல்லிட்டாங்க. கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நடந்த கரண்ட் அஃபேர் மந்த்லி வைஸ் வந்து பாருங்க. இப்போ கரண்ட் அஃபேருக்கு என்னன்னா நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன், கிளாஸஸ் எடுக்கல, பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். 7871385142. ஸோ இது என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் வந்து எனக்கு வேணும் சார், பிடிஎஃப் வேணும்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் மந்த்லி இருக்கும், ரொம்பலாம் நான் வந்து டம்ப் பண்ணிலாம் இருக்காது. என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் பாருங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்து வாங்களேன்.
கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கீழே வரும். இந்தியன் லிட்ரேச்சர், மனுமன் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா இது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குலனா ஸ்டாட்டிக் ஜிகே கீழே வரும். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் இதுதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு சார். ஏன்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க. பட் பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் பேசிக்ஸ் வந்து பார்க்கணும். எதை சார் பண்றதுன்னு டவுட் வரும். இதை நான் சொல்றேன் என்னென்னலாம் வந்துன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருக்குன்னு. அப்ப என்ன சயின்ஸ்ல டெஃபினட்டா லேர்ன் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து ஹிஸ்டரி எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு பாருங்களேன், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்ப என்ன மாடர்ன் இந்தியாவை ஃபோக்கஸ்டா வந்து என்ன பண்ணணும்னா நீங்க லேர்ன் பண்ணி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கானமி ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்ட் சொன்னாங்க. சரி, அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரயில்வேல இந்தியா ரிலேட்டடா தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், என்டையர் இந்தியன் பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். அது ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. இது எதுல வந்துடும், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கேல வந்துடும் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது லேர்ன் பண்ணுவோம். அதில் பார்த்துக்கலாம். யூஎன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன். ஆக்சுவலி இது எக்கானமியில் லேர்ன் பண்ணுவோம், ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலே வந்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல வந்து லேர்ன் பண்ணுவோம். என்வரன்மெண்டல் இஷ்யூ கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்ட் அட் லார்ஜ். இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப சிம்பிளா தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிபிடி ஒன்ல லேர்ன் பண்ணிருப்பீங்க, பட் லேர்ன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இது வந்து லேர்ன் பண்ணிக்கிங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் இது வந்து கேட்பாங்க. காமனான அப்ரிவியேஷன்ஸ் வந்து கேட்கறது, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியனோட எக்கானமி, ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இது மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டா இருக்கும். ப்ளஸ் சம்திங் என்னன்னா இந்த ஆர்ட் பர்சனாலிட்டி இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆர்ட் கல்ச்சர் ரிலேட்டடா இருந்தாங்கன்னா அதை வச்சு கேட்பாங்க. அவார்ட்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்கறது. ஃபிளாக்ஷிப் கவர்மெண்டோட ப்ரோக்ராம், இது என்ன கரண்ட் அஃபேரோட ஸ்கீம் ரிலேட்டடா வந்து கேட்பாங்க. அடுத்து ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் இந்தியா. இது வந்து நம்ம ஜாகிரபில லேர்ன் பண்ணுவோம். அதாவது நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இது என்னன்னா நார்மல் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்ம பாலிட்டிலையும் லேர்ன் பண்ணுவோம். சில இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் எக்கனாமில லேர்ன் பண்ணுவோம். இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து இருக்கும். அதை பேஸா வச்சு வந்து கேட்பாங்க. என்னன்னா இந்த 20 டாபிக் தான் என்னன்னா ஜிஎஸ்ல வந்து சிபிடி 2க்கு வந்து லேர்ன் பண்ணணும். இந்த 20 டாபிக் இருக்கா இதுல ப்ரீவியஸ் இயர் அதாவது 2022ல என்டிபிசில எப்படி கேட்டாங்கன்னு பாருங்க. சிபிடி 1ல வந்து கரண்ட் ஈவெண்ட் நேஷனல் இன்டர்நேஷனல் வந்து 10ல இருந்து 12 கொஸ்டின், 12ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து சிபிடி 2ல கேட்பாங்க. அப்ப என்ன கரண்ட் அஃபேரை நீங்க வந்து லீவிட்டே பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் ரொம்ப கரண்ட் அஃபேர்னு உள்ள போய் மூழ்கிறாதீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதனாச்சும் ஒரி பண்ணாம எதுல உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஸ்கோர் வாங்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரை லேர்ன் பண்ணுங்க, ஒரு லிமிட் பண்ணுங்க. ஓகே மந்த்லினா இவ்வளவுதான் பார்ப்பேன், ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவிஷன் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சோர்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஒரு சோர்ஸை வந்து பாருங்க, அந்த ஒரு சோர்ஸை தான் என்ன எக்ஸாம் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். அது நீங்க பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி வந்து மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஹிஸ்டரியில இருந்து பாருங்களேன், 6ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் கூட வந்து கேட்கலாம். ஜாகிரபில வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ், இந்தியன் பாலிட்டி கவர்னன்ஸ் இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின், எக்கானமில இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் அப்ப என்ன சயின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். 8ல இருந்து 10 கொஸ்டின், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின், இந்தியன் லிட்ரேச்சர், மனுமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்ட் ஆஃப் என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல தான் வரும். 1ல இருந்து 2, 1ல இருந்து 2, 3ல இருந்து 4 கொஸ்டின், யூஎன் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், என்வரன்மெண்டல் இஷ்யூ பேசிக்கா தான் இருக்கும், நீங்க ஈஸியா ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கும். 1ல இருந்து 2 கொஸ்டின், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ். இதுல சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், அது என்னன்னு சொல்றேன். அடுத்து ஃபேமஸான பர்சனாலிட்டி, இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருப்பாங்க, இல்ல அப்படின்னு பார்த்தா ஆர்ட் பர்சனாலிட்டி அவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட், இல்ல பாரத ரத்னா, இல்ல பத்ம விபூஷன் அவார்ட், இது ரிலேட்டடா கேட்பாங்க. 2ல இருந்து 3 கொஸ்டின். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கோட வேரியஸ் டாபிக் இருக்கும், அது என்ன டாபிக்னு சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9 கொஸ்டின். இதுலயும் நீங்க பார்க்கலாம் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ்னா கரண்ட் அஃபேர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சயின்ஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு. இது இல்லாம இந்த ஹிஸ்டரி, எக்கானமி, பாலிட்டி, அதே மாதிரி வந்து ஜாகிரபி இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னன்னா ஃபண்டமெண்டல் டாபிக். ஒரு வாட்டி லேர்ன் பண்ணீங்கன்னா மைண்ட்ல நின்றுக்கிறோம், ஈஸியா என்ன பண்ணா ஸ்கோர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர் இதான் என்னன்னா என்டையரா கேட்கிற வந்து டாபிக். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஹிஸ்டரி இருக்கு, ஜாகிரபி இருக்கு, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ். சயின்ஸோட அட்டாச்சாவே என்னன்னா என்விரான்மெண்ட்டுமே வந்துடும். ஏன்னா நம்ம பயாலஜி படிக்கும்போது வந்து
சில டாபிக் வந்து என்வரன்மெண்ட் லேர்ன் பண்ணுவோம், அதுவே போதுமானதா இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கே கம்ப்யூட்டரோட அவேர்னஸ் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப இந்த மிச்சம் இருக்கிற அந்த 7 இருக்கு பாத்தீங்களா, அந்த 7 டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்னென்ன வந்துன்னா டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து லேர்ன் பண்ணணும், இதை மட்டும் பார்த்தலாம். இப்ப ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரினாவே இந்த டாபிக் தான். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. ஸ்டோன் ஏஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும்னா போஸ்ட் குப்தா எரா வரைக்கும் வரும்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. இந்த ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இருக்க டாபிக் எல்லாமே என்னன்னா லேர்ன் பண்ணிருப்பீங்க, சிபிடி 1 லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த டைம் என்னன்னா எவ்ரி திங் வந்து ரிவிஷன் தான். எதுவும் புதுசா போயிட்டு வந்து லேர்ன் பண்ணாதீங்க. ஆல்ரெடி லேர்ன் பண்ணது என்ன பண்ணுங்கன்னா அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் இஸ் மோர் குரூஷியல் ஃபார் வந்து ஸ்கோரிங் ஹை மார்க். இது வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியா. அப்படி வாங்க மெடிவல் பாத்தீங்கன்னா ஏர்லி மெடிவல் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு மராத்தாஸ் வரை வரும். பட் ஏர்லி மெடிவல்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். எதுவுமே வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கக்கூடாது. ஏன்னா 50 கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப குரூஷியல். எல்லாரும் மேத் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. எல்லாரும் ரீசனிங்ல யாருமே மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. மேத்லயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் மார்க் எதுல போகும்னா ஜிஎஸ்ல தான் போகும். ஸோ அதுல போகக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே என்ன பண்ணுங்க, டைம் அலோகேட் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது மெடிவலா வாங்க. மாடர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் வந்து என்டிபிசி எக்ஸாம் சொல்லுவேன். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியில இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் வரைக்கும் இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, ரிவிஷன் பண்ணிட்டீங்களா, ரிவிஷன் பண்ணாம இருந்துச்சுன்னா அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணுங்க. குரூஷியலானது வந்து என்னன்னா மாடர்ன் ஹிஸ்டரி தான். பர்டிகுலரா வந்து காந்தி டேட்டா இருக்கிறத வந்து நல்லாவே பார்த்துக்கங்க. இந்த சிவில் டிசோபிடன்ஸ் அண்ட் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல நிறைய இயர்ஸ் வரும், அதாவது குரோனாலஜி ஆர்டரா வரும். எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து ஹிஸ்டரி. ஜாகிரபி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். சோலார் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு கிளைமேட் அண்ட் ஓஷன் கரண்ட். இது என்னன்னா ஃபண்டமெண்டலான ஜாகிரபி, அதாவது வேர்ல்டு ஜாகிரபியோட சொல்ல முடியாது. இது பேசிக்ஸ் வந்து ஜாகிரபி அப்படின்னு சொல்றது. இது தெரிஞ்சாதான் என்னன்னா இந்தியன் பிசிக்கல் ஜாகிரபி வந்து நம்மளுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்தியாவோட ஜாகிரபி இதுல கேட்கறாங்களோ இல்லையோ, அதாவது கம்ப்ளீட் ஜாகிரபி இதுல கேட்கறாங்களோ இல்லையோ, இந்தியன் ஜாகிரபில இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்காது. அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா ரிவர் சிஸ்டம், ட்ரைனேஜ், அதுல வந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணணும், நீங்க லேர்ன் பண்ணணும். எதையும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு அதிகமான ஷார்ட் கட்ஸ் வைங்க. ஏன்னா ஷார்ட் கட் வைக்கும்போது நம்மளுக்கு மறக்காம இருக்கும். சும்மா ஃபண்டமெண்டலா நான் ப்ராப்பரா தான் லேர்ன் பண்ணோம்னா அங்கங்க மறந்து போயிடும். அதனால அங்கங்க என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு வந்துன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது இந்தியன் ஜியோகிராஃபி. பாலிட்டி என்னன்னா ஸ்கோர் பண்ற ஏரியான்னு சொல்றது. பாலிட்டியில ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க, ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் தான் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா பாலிட்டியை நார்மல் ரிவிஷன் பண்றதை விட ஒரு 2-3 வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா மிஸ்டேக் வந்துடக்கூடாது. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்லினியஸ் டாபிக். அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி, கான்ஸ்டியூஷனல் பாடி, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், கவர்னர் அண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் மினிஸ்டர். அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல கேட்பாங்கன்னா இந்த 8 டாபிக்லயே. பர்டிகுலரா சொல்ல போனா இந்த ஆர்டிக்கல் வந்து 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வருமா, அதுலயே என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். பட் இருந்தாலும் இந்த டாபிக் பாத்துங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி இங்க சொன்ன டாபிக் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி பாத்துக்குங்க. ரொம்ப டெப்த் தேவையில்ல. டெப்த் எதுக்கு வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த 6 டாபிக் இருக்குல்ல, இந்த 6 டாபிக் டெப்த் இருக்கணும். மிச்சம் இருக்க டாபிக் எல்லாமே வந்து சில இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில கான்செப்ட் இருக்கும். இதெல்லாமே என்னன்னா நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது இருக்கும். ரிவிஷன் பண்ணுங்க, குரூஷியல். அடுத்து எக்கானமி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இந்தியன் எக்கானமி இந்த 5 இயர் பிளான்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். மொத்தம் 12 5 இயர் பிளான் வந்து நடந்திருக்கும். ஒவ்வொரு பிளான்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் என்னன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட வந்து கனெக்ட் பண்ணுங்க. நேஷனல் இன்கம், பட்ஜெட் ரிலேட்டடா, டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிக்கா தான் இருக்கும். இன்ஃபிளேஷன் நிறைய கான்செப்ட் இருக்கு. மணி அண்ட் பேங்கிங், மானிட்டரி பாலிசி, பேங்கிங் ரிலேட்டடா, பாவர்ட்டி அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்னன்னா பார்த்து வச்சிருக்கேன். ஏன்னா கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து என்னன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுல. அதனால சொல்றேன், இந்த 10 டாபிக் எக்கானமில வரும். இந்த எக்கானமி ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது டாபிக் விட்டுருந்தீங்கன்னா ஒரு வாட்டி என்ன பண்ணீங்கன்னா ரீகலெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இப்ப சிபிடி 2 வந்து நான் போறேன் அப்படின்னா சிபிடி 1ல நான் லேர்ன் பண்ணாத டாபிக்லாம் வந்துடுனா பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த டைம் 20 டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் வந்து இல்ல 10 டேஸ்ல என்ன பண்ணணும்னா எந்தெந்த டாபிக்ல நீங்க கை வைக்காம இருக்கீங்களோ அந்தந்த டாபிக்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிருங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. அடுத்து பயாலஜில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜி அதாவது சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்டிபிஎஸ்ல ரொம்ப மேலோட்டமா பாருங்க. ஏன்னா நீங்க அதர் எக்ஸாம் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏஎல்பி எக்ஸாம் எடுக்கிறீங்க, இல்ல டெக்னீஷியன்ஸ் எடுக்கிறீங்க, இல்ல குரூப் டி எடுக்கிறீங்கன்னா அதுல சயின்ஸ்ல கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப டெப்தா இருக்கும். ஆனா என்டிபிஎஸ்ல அந்த அளவு டெப்தா போகல, ரொம்ப மேலோட்டமா தான் கேட்கறாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கான்செப்ட் என்ன அதை மட்டும் என்ன ஒவ்வொரு மாதிரி
லேர்ன் பண்ணிக்கணும். இது பயாலஜியா? கெமிஸ்ட்ரியில பாருங்களேன். கெமிஸ்ட்ரி இந்த 9 டாபிக் இருக்கும். பேசிக்கா பாருங்க. கெமிஸ்ட்ரியில சில டாபிக்ஸ்லாம் வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனோட காம்பவுண்டு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதில் நீங்க பார்க்க தேவையில்ல. என்டிபிஎஸ்ல அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த பீரியாடிக் டேபிள், ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல், நான் மெட்டல், அதே மாதிரி இந்த இன்வென்ஷன் டிஸ்கவரியில ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இது மட்டும் என்னன்னா ஃபோகஸ்டா இதெல்லாம் என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சிபிடி 2ல கேட்ட கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, எந்த டாபிக் கேட்கறாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் அட் சேம் டைம் என்ன ஒரு டெஸ்ட் வந்து போடுங்க. அதாவது என்ன ரொம்ப அதிகமான டெஸ்ட் வேணா ஒரு 5ல இருந்து ஒரு 6 டெஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்ன பண்ணணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்குமா, கரெக்டா ஆன்சர் பண்ணல என்னன்னா அந்த டாபிக்ல போயிட்டு வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் லேர்ன் பண்ணுங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பிசிக்ஸ்ல வந்து மொத்தம் 12 டாபிக்ஸ் வந்து இருக்கும். 12 டாபிக்மே என்னன்னா மேலோட்டமா பாருங்க. ரொம்ப எதுக்கும் வந்து டெப்த் போயிடாதீங்க. இந்த மேக்னடிசத்துல வந்து வெறும் பேசிக்கா மட்டும் பாருங்க. ஆனா கான்செப்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் டாபிக். ஏன்னா இந்த லைட்டு, எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாம் வந்து ஃபார்முலா வச்சுமே என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்சிஆர்டி ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பட் என்டிபிஎஸ்ல என்னன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதனால என்ன மோஸ்ட்லி தியரிட்டிக்ல தான் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. இது பார்த்தோமா கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் டாபிக்கே வந்து கை வைக்க மாட்டீங்க. கம்ப்யூட்டர்ல மொத்தமா பார்த்தா 7 டாபிக் இருக்கும். இந்த 7 டாபிக்மே வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இதுல அதிகமா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் அதிகமா இதுல இருந்து கேட்கறாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்க இன்புட் அவுட்புட் டிவைஸ் இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸோட வந்து ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கும். இதுல ரிலேட்டடா அதிகமான வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஃபோக்கஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. இது வந்து கம்ப்யூட்டரா. அடுத்து வாங்க ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு இதுவுமே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன டாபிக் சார் அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதுக்குமே சொல்லிடுறேன். ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், ஃபெஸ்டிவல், ஆர்ட், பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங், கரண்ட் அண்ட் அதர் டாபிக், புக்ஸ் அண்ட் அதர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து சென்சஸ். நார்மலா அதர் இன்ஸ்டியூட் சென்சஸ் எதுல வைப்பாங்கன்னா எக்கானமில வைப்பாங்க. பட் நான் சென்சஸ் இதுல வச்சிருப்பேன். ஏன்னா இந்த சென்சஸ் ரிலேட்டடா வந்து 2011 சென்சஸ் தான் வச்சு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கனால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா ப்ரையாரிட்டியான ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக். பட் இது இல்லாம சில வந்து இந்த யுனைடெட் நேஷன் சம்பந்தப்பட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க்கு, ராம்சா சைட்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கில் இந்த டாபிக் வந்து நீங்க மென்ஷன் பண்ணாத டாபிக்கா இருக்கு, இது எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 7871385142 இந்த நம்பருக்கு வந்து இந்த டாபிக் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டாபிக் எடுத்து வந்து கோர்ஸ்ல ஆட் பண்ணுவேன். அதாவது கோர்ஸ் மீன்ஸ் என்னன்னா நான் சொன்ன டாபிக் எல்லாமே வந்து நம்மளோட ஆப்ல வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஆப்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எக்கானமியும் பாலிட்டி மட்டும் வந்து நான் ஆட் பண்ணல. இப்போ நான் ஜாகிரபி எடுத்துட்டு இருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாலிட்டி அண்ட் எக்கானமி வந்து நான் ஆட் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணியாச்சு, சயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு இதுவும் வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா இப்போ நார்மல் ஒரு ஃபேக்கல்டி டீச் பண்ற மாதிரி என்னோட டீச்சிங் வந்து இருக்காது. மோஸ்ட்லி கிளாஸஸ் வந்து மைண்ட் மேப் வேலை வந்து டீச் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோட நீங்க ஜியாகிரபி கிளாஸஸ் வந்து பார்த்தா தெரியும், ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தா தெரியும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சும்மா ஏனோ தானோலாம் நான் டீச் பண்ண மாட்டேன். உன்னை கிளாஸ் எடுக்கிறேன்னா அது கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கணும், என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இதை பேஸா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் என்ன அப்படின்னா இன்னும் 6 மந்த்துக்கு மேல வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து கவர் பண்ணிட்டு வரேன். இந்த சிபிடி 2 டேட்டுக்குள்ள என்னன்னா நான் பாலிட்டி வரைக்கும் முடிச்சிருவேன். எது மட்டும் மிஸ் ஆயிரும்னா எக்கானமி மட்டும் மிஸ் ஆயிரும். இது வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் உள்ள போயிட்டு சார் இந்த டாபிக்லாம் இல்லையே சார் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதனாலதான் இந்த இடத்துல நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா பாலிட்டி எக்கானமி நான் எடுக்கல. ஏன்னா நான் ஜியாகிரபி எடுத்துட்டு இருக்கனால அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக் வந்து நான் கை வைப்பேன். சரி, இப்ப இதுல வந்து நான் சொல்லிட்டேன்னா இதை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து இந்த நான் சொன்ன டாபிக் தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 440 வந்து நீங்க பே பண்ணணும். ஆக்சுவலி நீங்க உள்ள போகும்போது 400 அப்படின்னு காமிக்கும். 40 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். அது எதுக்கான இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த ஆப்பை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க 40 ருபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்றதுக்காக வந்து எடுப்பாங்க. அதனால 440 வரும். இந்த என்டையர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு வீடியோ லிங்க்மே கொடுக்குறேன். அதுல வந்து எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும், எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி ஓப்பன் பண்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணோடனே ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும்.
இதுல உள்ள போனீங்கன்னு வச்சுக்கலாம், என்கிட்ட நான் சொன்ன டாபிக் எல்லாமே நான் ஒன் பை ஒன் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் அதுலயே வந்து பிடிஎஃப்மே இருக்கும். பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கூகுள் டிரைவ்ல இந்த டாபிக் எல்லாத்தையும் பிடிஎஃப் வந்து வச்சு அதை என்ன பண்ணுவேன், லிங்க் வச்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் வச்சு கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே சார், நான் வந்து சில டாபிக் லேர்ன் பண்ணாம இருக்கேன், ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லேர்ன் பண்ணியாச்சு, நான் ரிவிஷன் மூட்ல தான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ரிவைஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் வந்து கிளாரிட்டியா இருக்கீங்க. ரிவிஷன்ல வந்து நம்ம பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்கறத வச்சு தான் என்னன்னா ரிவிஷன் பண்ண முடியும். நான் என்டிபிஎஸ்சி எக்ஸாம்ல கம்ப்யூட்டர், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிக்கு இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பிளேலிஸ்டா வந்து யூடியூப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காகனா எந்த மாதிரி தான் என்டிபிஎஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, அது வந்து பார்க்கும்போது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக்ல அவங்க கை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டாபிக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரிவிஷன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஃபோக்கஸா பார்க்கணும். ஓகே, இந்த டாபிக்குள்ள இதை கேட்கறாங்களா, இதெல்லாமே வேணும்னா நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து போடுங்க. மார்க் டெஸ்ட் போறதுக்கு பெஸ்ட் என்னன்னா டெக்ஸ்ட் புக்ல வந்து என்னன்னா இருக்கும், அதை நீங்க பண்ணலாம். அதுலயே என்னன்னா 2022 சிபிடி 2ல கேட்ட வந்து இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க என்னென்ன டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி வந்து கேட்டிருக்காங்க, டஃபா இருக்கா, இல்ல மீடியம் லெவல்ல இருக்கா, இல்ல ஈஸி லெவலா இருக்கா, இதெல்லாமே பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்மளுக்கு தேவை வந்து ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அதோடு சேர்த்து வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதை ரெண்டே பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா டெஸ்ட் வந்து போகணும். ஏன்னா டெஸ்ட் போடும்போது தான் தெரிய வரும் நம்ம இந்த இடத்துல லேக்கா இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க முடியும். டெஸ்ட்டுமே என்னன்னா அதிகமான டெஸ்ட் வந்து போடாதீங்க. லாஸ்ட் 20 days தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 டெஸ்ட் வந்து வைங்க. அந்த 6 டெஸ்ட்டும் என்ன பண்ணணும்னா நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த 6 டெஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும்னா நீங்க செக் பண்ணி அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், என்ன மிஸ்டேக் பண்ண, என்ன வந்து நான் தப்பு பண்ணல, ஈஸியான கொஸ்டினை விட்டுட்டு எந்த தப்பான கொஸ்டின் பண்ணணும், அந்த தப்பான கொஸ்டினை வச்சு என்ன பண்ணா நீங்க ரிவிஷன் பண்ணணும். இது எல்லாமே பாக்குறதுக்காக தான் என்னன்னா மினிமமா வந்து டெஸ்ட் எடுங்க. ரொம்ப வந்து நான் ஒரு 20 டெஸ்ட் கொடுக்க போறேன், 30 டெஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு போகாதீங்க. 5 டெஸ்ட் கொடுத்தாலும் அது அழகா கொடுத்து அதை வச்சு நான் ரிவிஷன் பண்ணணும். இந்த பேட்டர்னை பண்ணுங்க. நான் சொன்னதுலேயே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.